டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சொல்லகராதி அதாவது யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட்டு டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம எதிர்ச்சொல் எழுதுக தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. நல்ல மொழி, தீமொழி, நற்சொல், நன்மை. ஆன்சர் பி, தீமொழி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. எத்தனிக்கும், முயலாமை, அறியாமை, நீங்காமை, தளராமை. ஆன்சர் ஏ, முயலாமை. நம்ம ஏன் 4 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு கரெக்டாக தெரியும். பட் அது ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால அது தவறாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ பொறுத்துக. அடுத்து பொச்சாப்பு, மையல், இகல், மிசை. இங்கே வந்து அதற்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நட்பு, விருப்பமின்மை, கீழ், விரைவு. ஸோ 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. ஃபஸ்ட்டு பொச்சாப்பு அப்படின்னா விரைவு, மையல் விருப்பமின்மை, இகல் நட்பு, மிசை கீழ். ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி. அருகில், தொலைவில், அண்மையில், பக்கத்தில். ஆன்சர் பி, தொலைவில். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. அருகில், விலகு, தொலைவு, பருகு. அணுகு அப்படின்னா பக்கத்தில்ன்ற மாதிரி, விலகு வந்து ஆப்போசிட், அதனோட எதிர்ச்சொல். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஊக்கம், உற்சாகம், சோர்வு, உடைமை, மயக்கம். ஆன்சர் சோர்வு. ஊக்கம்னா சோர்வு தான் எதிர்ச்சொல். அடுத்து எதிர்ச்சொல் அல். அல்லோட எதிர்ச்சொல் இரவு, பகல், காலை, மாலை. ஆன்சர் பகல். அடுத்து எதிர்ச்சொல் ஐயம். ஐயம்னா சோர்வு, தெளிவு, பொய்மை, விலகு. ஆன்சர் தெளிவு. ஐயம்னா சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறோம், இது தெளிவாக இருக்குது அப்படின்ற மீனிங். அடுத்த கொஸ்டின். கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. உறவினர், தாவர உறுப்பு, வளர், பகைவர். ஆன்சர் பகைவர். முனிவு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆனந்தம், சிறிது, பெரிது, துன்பம். ஆன்சர் ஆனந்தம். அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எய்துதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் போக்குதல், தள்ளுதல், அழித்தல், வழங்குதல். ஆன்சர் டி, வழங்குதல். நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல் கொடுத்தாள், எடுத்தாள், தந்தாள், தருகிறாள். ஆன்சர் எடுத்தாள். அடுத்த எதிர்ச்சொல் அடவி. அடவினா அழிவு, துன்பம், குறைதல், சோகம். ஆன்சர் குறைதல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. பாதகர், நல்லவர், அரிது, ஏற்றல், உறவினர். ஆன்சர் நல்லவர். அடுத்த எதிர்ச்சொல் இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல், இனிக்கும் சொல், இல்லாத சொல், வன் சொல். ஆன்சர் வன் சொல். அடுத்து விண்ணம். விண்ணம்னா என்ன மீனிங்னா அழுகற்ற, பாதிப்பு, வருத்தமில்லா, சேதமற்ற. அப்போ விண்ணம் அப்படின்னா சேதமாக இருக்கிற அந்த மீனிங்கில் தான் வரும். ஸோ எதிர்ச்சொல் சேதமற்ற. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். கூர். கூர்னா மறைந்த, நிறைவு, குறைவு, தோன்றிய. ஆன்சர் சி, குறைவு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, செய்யுள் வடிவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம மீனிங் புரிஞ்சு கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கை அடையலாம். ஸோ வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.